ஒரு டீ கடை கூட கிடையாது ஆண்டவரே. இங்க என்ன இங்க கொண்டு வச்சிருக்கிறீங்க? கர்த்தர் தான் கொண்டு வந்தார் என்றால் போஷிக்கிறதுக்கு காகத்தை கர்த்தர் அனுப்புவார். நம்ம ஆரம்பத்தில் கேட்டோமே, காகம் வந்து அப்பம் தரோன்னு யாராவது எதிர்பார்ப்பாங்களா? காகம் வந்தாலே இருக்கிறத பின்னாடி எடுத்து வைப்போம். ஏன்னா அது நம்ம சின்ன வயசுல சொல்லி தந்த ஸ்டோரி என்ன? ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு காகம் வந்துச்சு. 5 ரூபாய் கொடுத்து 2 வடை வாங்கிட்டு போச்சா? இல்லை, இருக்கிற வடைய இதுதான் நமக்கு ஊர் சொல்லி கொடுத்தது. ஆனால் பைபிள் சொல்லி கொடுக்குது, பட்சிக்கிறவனிடத்துல இருந்து பட்சணத்தை நான் உனக்கு கொடுப்பேன். கேரி தாட்டண்டையில போய் எலியா நீங்க இருக்க காரணம் என்ன? இல்லை, இங்கே தான் காகம் வந்துச்சு. இல்லை, இங்கே தான் கர்த்தர் இருக்க சொன்னார். ஆண்டவர் இன்னைக்கும் காகத்தை கொண்டு போஷிக்கிறவர். எங்கள் அப்பா ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் எங்கள் அப்பா தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. அந்த சீசனில் அதே போல் அநேகரை ஆண்டவர் வந்து பிரித்தெடுத்தார். இப்போ எங்கள் அப்பாவுக்கு பைபிள் காலேஜில் படித்த ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. அவரும் இதே போல் நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர், தேவனை ஏற்றுக்கொண்டதுனால வெளியேற்றப்பட்டார். அப்போ ஒரு நாள் காலையில் அவருக்கு ரொம்ப பசியில் வந்து ஒரு பேக்கரி பக்கம் நடந்து போகிறார். நடந்து போகும்போது அப்போ தான் சுட சுட பன்னு இருக்குல்ல, பன்னை வந்து பேக் பண்ணி நேராக கொண்டு வைக்கிறாங்க. அந்த சுட கொண்டு வைக்கும்போது நல்ல வாசனை இருக்கும். இவருக்கு பசி வேற, கையில் காசே கிடையாது. அந்த பேக்கரி கிட்ட போகும்போது அந்த வாசனை அவர் அப்படி நிற்க வைக்குது. அவர் நின்று வச்சுட்டு அட்லீஸ்ட் அந்த ஸ்மெல்லையாவது அப்படியாவது நம்ம கொஞ்சம் வயிறு நிறைக்கலாம். அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரம் அப்படி நின்று அப்படி இருக்கும்போது ஹோட்டல் ஓனர் பார்த்துட்டு கண்ணா பின்னாடி திட்டார். இருந்து மோப்பம் பிடிக்கிறத பாரு, கிளம்பு காலையிலேயே சொல்லிட்டு இவரால். ஏன்னா இவர் வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஆண்டவர் நிமித்தம் ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சங்கடத்தில், ஆண்டவரே நான் வந்து திருடெல்லாம் ஒன்றும் செய்யலையே ஆண்டவரே, ஒரு பண்ணு எனக்கு வாங்க முடியல, கொஞ்சம் அந்த வாசனை கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி நின்னனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அப்படி போயிட்டு இருக்கும்போது தலையில் வந்து ஒன்று விழுது. எம்மான்னு சொல்லி கை வைக்கிறாரு. பார்த்தா பன்னு. இப்படி மேலே பார்த்தா ஒரு காக்கா. இந்த ஓனரு இவரை திட்டிட்டு இருக்கும்போது ஒரு காகம் ஓடி வந்து ட்ரேல இருந்து ஒரு பண்ணை தூக்கிட்டு அது போகும்போது இந்த ஓனர் என்ன பண்றாருன்னா காக்காவை விரட்டுறார். விரட்டுனதும் பயந்து காக்கா என்ன பண்ணுதுன்னா பண்ணை கீழே போட்டுட்டு போயிட்டு இவர் பண்ணை எடுத்துட்டு, ஆண்டவரே நீர் எலியாவை மட்டுமல்ல என்னையும் போஷிக்கிற தேவன். அதுக்காக டெய்லி காலையில் கதவை திறந்து காக்காவே அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம பிரச்சனை என்னன்னா, ஒரு நாள் 2 நாள் காகம் அப்பம் கொண்டு வந்தா அடுத்த நாளே காகத்துக்கு நம்பரை வாங்கி சேவ் பண்ணி வைப்போம். ஆண்டவர்கிட்ட இதே போல நிறைய காகங்கள் உண்டு. ஆமென்.